வணக்கம், யுவராஜ் பேசுகிறேன். இப்போது நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, இப்போது தொடர்ந்து டெய்லி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இருக்குது. என்ன வருதுன்னா, ஸ்கிராப்பிங் பாலிசி 15 ஆண்டு ஆன வண்டி ஸ்கிராப்பிங் பாலிசி பேசுகிறாங்க. போன மாதம் நம்ம போக்குவரத்து ஆணையர் மேடம் ஒரு ஒரு பேப்பர் நியூஸ் நம்ம மாநில லாரி சங்க வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்தது. ஆக்சுவலாக ஸ்கிராப்பிங் பாலிசி அரசு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது, பண்ண போகிறோம். ஆனால் நம்ம கோரிக்கை என்ன சொல்கிறோம், 15 ஆண்டு ஆனாவே வண்டி பழசாயிடுதா? எப்படி? உங்களுக்கு பொல்யூஷன் தானே ப்ராப்ளம். நாங்கள் இன்ஜினை மாற்றிக்கிறோன்னு கோரிக்கை வச்சிட்ருக்கோம். இன்ஜின் தானே, லேட்டஸ்ட் இன்ஜின் கொடுங்க, அதுக்கு மானியம் கொடுங்க, நாங்கள் மாற்றிக்கிறோன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதை பற்றி அரசு கேட்கல. ஆனால் அரசு கடந்த ஆண்டு என்ன சொல்லுச்சு, பழைய மாடல் வாகனங்கள்லாம் நம்ம பழைய மாடல் வாகனம்லாம் நாங்கள் டேக்ஸ் அப்போ எஃப்சி அப்போ நாங்கள் 20,000 50,000 1 லட்சம் வரைக்கும் வாங்கிப்போம். அப்போ பணம் கொடுத்தா பொல்யூஷன் என்ன ஆகும்? அதுதான் இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ஓல்டு வெஹிக்கிள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் பழைய மாடல் வண்டிக்கு எஃப்சிக்கு பணம் கட்டினா போதும்னு ஒரு திட்டம் சொல்கிறீங்க. ஆனால் கமிஷனரு போன மாதம் நாங்கள் அதுக்கு மீது நடவடிக்கை எடுப்போன்றீங்க. ஆனால் அரசு என்ன பண்ணியிருக்குன்னு மக்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அரசு மத்திய அரசு கிட்ட டைம் கேட்குது. எங்களுடைய அரசு வாகனங்கள் எல்லாம் எங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுங்க. ஏன்னா இந்த ஆட்சி முடிய போது நம்ம போயிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா எங்களுக்கு பஸ்ஸே போன வருஷம் 6,400 வண்டி இருந்தது. இப்போ 12,000 வண்டி, 12 லட்சம் 12,000 வண்டின்னு நினைக்கிறேன். ஒரு தகவல் வந்திருக்கு பத்திரிக்கையில். இவ்வளோ வாகனங்களை நாங்கள் ஸ்கிராப் பண்ணணும்னா எங்களால் முடியாது. ஒரு பஸ்ஸு 40 லட்சம் ரூபா ஆகுது, காரு ஜீப்பு. முதல்ல அரசாங்க வாகனங்களை தான் பண்ண சொன்னாங்க. அரசே மத்திய அரசு கிட்ட டைம் கேட்டு இவங்களா ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. அதாவது ஜேசி ஜாயிண்ட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஜேசி சுரேஷ்குமார் அரசுக்கு எழுதுறாரு, மத்திய அரசுக்கு. இங்கே எங்க கிட்ட சயின்டிஃபிக் ஸ்கிராப்பிங் சென்டர் இல்லை. நாங்கள் ஸ்கிராப் பண்ணோம்னா இந்த வண்டியெல்லாம் கூவம் நதி ஓரம் புதுப்பட்டியில் எல்லாரும் அந்த கூலண்டு ஆயில் எல்லாம் ஆற்றுல ஊற்றிடுவாங்க. எப்படி கேட்குறாங்க பாரு. நம்மளுக்குன்னா ஒன்று, அரசுக்குன்னா ஒன்று. யார் மேலே பழி போடுறாங்க? முறையாக அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் இதில் இருக்கிற அழுக்கு குப்பைலாம் ரோட்டில் ஆற்றுல கலந்துருவாங்க. அதனால் அது வரட்டும், எங்களுக்கு அடுத்த செப்டம்பர் வரைக்கும், அடுத்த வருஷம் 2026 செப்டம்பர் வரைக்கும் டைம் கொடுன்னு கேட்டிருக்காங்க. கேட்டு ஆர்டரே போட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எங்கள் வாகனங்களை கார் எடுத்துருவேன், லாரி எடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துட்ருக்கு. ஆனால் அரசு என்ன பண்ணியிருக்கு, இது மக்களுக்கு தெரியணும் தான். இன்னும் 1 வருஷத்துக்கு இந்த பிரச்சனை வராது. ஏன்னா நம்ம வரும்போது வச்சுக்கலான்னு இருக்கும். சங்கம் இதுக்காக குரல் கொடுக்க போராடும். உண்மையிலேயே ஒரு 15 வருஷம் வண்டினா நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு இன்ஜின் மாற்றி ஓட்டுங்க, 20 வருஷம் வரைக்கும். 20-25க்கு மேலே இருக்கிற வண்டியை முதல் எடுங்க. படிப்படியாக 5 வருஷமாக எடுங்கன்னு நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் இதெல்லாம் மதிக்காமல் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆகவே தான் அரசு சொல்லுது, ஜாயிண்ட் செக்ரட்டரி ஜேசி சொல்கிறாரு, எங்களுக்கு பல 100 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும், இப்போ பஸ்ஸு வாங்க முடியாது. உங்களுக்கே அப்படியே அரசுக்குன்னா ஒரு பழைய வண்டி வச்சுக்கிற 15 வருஷம் மாடல் அவனுடைய வாழ்வாதாரம். அவன் மட்டும் இல்லை, ஒரு டாக்ஸி வச்சுருக்க, ஒரு ஆட்டோ வச்சுருக்குறவன், சொந்த வண்டி வச்சுருக்குறோம். அப்பா கேன்சர் இருக்கோ, உடல்நல சரியில்லாத இருக்கோ, கார் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுட்டு போக வரும். அவங்களுடைய நிலைமெல்லாம் என்ன? ஆனால் அரசு இப்படி பதில் கொடுத்துருக்கு. அந்த பதிலும் உங்களுக்கு இந்த வீடியோலேயே போடுறேன். மேடம் ஃபோட்டோ போட்டு வந்திருக்கோம். இங்கிலீஷ் பத்திரிக்கையில் அரசு மத்திய அரசு கிட்ட 1 ஆண்டு டைம் ஆகும். ஆகவே மக்கள் 15 வருஷம் மாடல் வண்டி வச்சிருக்கு, யாரும் பயப்படுவாண்டா. அரசே 1 வருஷத்துக்கு அனுமதி கேட்டிருக்கு. ஆகவே அரசு
முதல்ல அவங்க அடுத்த வருஷம் செப்டம்பருக்கு அவங்க வண்டிகளை முடிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வண்டியை பண்ணுவோம். ஆகவே தைரியமாக இருங்க. இந்த ஸ்கிராப்பிங் பாலிசி மிகப்பெரிய விலை ஏற்றத்தையும், இது வந்து புது வாகன விற்பனைக்கும் அரசுக்கு வருவாய் வரும்னு நினைக்கலாம். ஆனால் மக்களை நினைங்க, உண்மையிலே பழைய வாகனங்களை ஸ்கிராப் பண்ண இருக்கு. அதே எப்படி பண்ணணும், படிப்படியாக பண்ணணும். நாங்கள் வைக்க கோரிக்கை அரசு இது வரைக்கும் ஒரு கோரிக்கை கூட எடுத்துக்கல. அதனால்தான் நாங்கள் இந்த செய்தியை இப்போ சொல்கிறோம் என்பதை யுவராஜ், தமிழ்நாடு மாநில மணல் லாரி கூட்டமைப்பு தலைவர் இந்த செய்தியை வெளியிடுற. இதில் அந்த பத்திரிக்கை செய்தி இதெல்லாம் வரும், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. யுவராஜ் 98410 23610. தேங்க்யூ.